இட்லிக்கு அருமையான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 வரமிளகா, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு 4 சின்ன வெங்காயம், இஞ்சி, 1/4 மூடி தேங்காய், இதையெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு கடைசியாக இங்கே 2 தக்காளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு குழம்பு இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டோம். எண்ணெயை ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கிறோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம், ஒரு 1/4 ஸ்பூனு.